ஏசப்பா நீர் உலாவும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மகிமையிலே நீர் எழுந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம். நன்றி இயேசுவே. ஆமென். உம்மை உயர்த்துகிறோம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கலவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த கலவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா எங்கள் நானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா எங்கள் நானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாளெல்லாம், இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஆமென். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தீரும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தீரும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல தகப்பனே, உம்மையே ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மையே உயர்த்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. உங்க நாமம் உயரட்டும் ராஜா. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். வா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, நீர் கைகளால் உண்டாக்கப்பட்ட கட்டிடங்களிலே வாசம் பண்ணுகிறதில்லை. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர்கள். உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியே உலாவி
எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, உங்க நாமத்தை உயர்த்துறோம்ப்பா. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, வாயினால் வசனம் சொல்லுகிறது, அவர்களோ வாயினால் என்னை துதிக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்குது. இன்னைக்கு இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? இந்த இருதயம் தான் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய். இன்னைக்கு நம்ம அநேக சூழ்நிலைகள் இருந்து, அநேக பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து, அநேக வேலைகள் இருந்து, வெவ்வேறான சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு ஒருமனப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஏக சிந்தையாய் நாம் இந்த இடத்துல கூடும் பொழுது தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் மறந்துட்டு மீதியா இருக்கிற வேலையை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, உங்க நாமம் இந்த இடத்துல மகிமைப்படணும்ப்பா. ஆண்டவரே அப்பா, உங்க நாமம் இந்த இடத்துல உயரணும் ராஜா. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 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 எல்லாரும் சேர்ந்து ஆமென். 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 துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆமென். ஆமென்.
முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உண்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உண்மை நம்பாமல் நித்தியமில்லை. அதே நாமத்தை உயர்த்துறோம் ராஜா. மனதார துதிக்கிறோம். ஆராதனை வேளையில் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு துணையாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், ஆண்டவரே அப்பா, சிறு பிள்ளைகள், வயசானவங்க எல்லாரும் உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தர் ஒரு திட்டத்தோடு எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர்கள். பரலோகம் ஆண்டவரே எதையும் தீர்மானம் பண்ணாம, ஆண்டவரே அப்பா, எந்த நிகழ்ச்சியும் ஆண்டவரே அப்பா அனுமதிக்கிறது இல்லை. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய இருதயத்தின் ஆண்டவரே அப்பா திட்டங்களை புரிந்து கொள்ளும்படியாய், உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, பா நாட்களை விசேஷிக்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷிக்க கடவுள்னு சொல்லியிருக்கேன்ப்பா. We celebrate in your name, அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வேளையிலே நீர் எங்களோடு கூட துணையாய் இருக்கிறதை நாங்கள் மகிமையாய், ஆண்டவரே அப்பா, எங்களுடைய மகிமையாய் கருதுகிறோம் ராஜா. இதோ அடியார்கள் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே வருவதற்கு யாராவது நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகாபெரிய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாளிலும் கர்த்தருடைய தயவுனால இந்த இடத்துல உங்க மத்தியிலே வந்துட்டு அவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் முதலாவது கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. அப்புறம் வந்துட்டு நீங்க எல்லாருமே வந்துட்டு சகோதரருடைய வார்த்தையை கேட்டு நீங்க எல்லாம் கூடி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா, வாரத்துக்கு நடுவுல பிஸியான வேலையில, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஆபீஸ் டைமே நிறைய பேருக்கு முடிஞ்சிருக்காரு. ஆனா நீங்க எல்லாம் கூடி வந்திருக்கிறீங்க. அதுல இருந்தே தெரியுது கர்த்தர் மேல நீங்க எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க, வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வந்துட்டு நாட்களை வந்துட்டு எப்படி பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, சண்டே தான் ஆராதனை நடத்தணும், ஓய்வு நாட்கள் தான் ஆராதனை நடத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், நாட்களுக்குள்ள கர்த்தரை கொண்டு வந்துட்டோம். ஆனா உண்மையாகவே புதிய ஏற்பாட்டு திருச்சபை ஒவ்வொரு நாளும் ஆராதனை செய்ய வேண்டியதான திருச்சபை. ஆமென். அப்போஸ்தலருடைய நாட்கள்ல அவர்கள் ஒவ்வொரு நாளும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார்கள், அவர்கள் கூடினார்கள் சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனா காலத்தின் சூழ்நிலை நம்ம வந்துட்டு ஒரு நாளுக்குள்ள அடக்கிட்டோம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்க்கும்போது நான் சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் இந்த இடத்துக்கு அழைத்து வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், கர்த்தருக்குள்ளாக சந்தோஷப்படுகிறேன். இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு ஒரு வசனத்தின் வழியாக நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நான் இந்த இடத்துல நான் என்ன வார்த்தையை கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல காத்திருந்த போது ஆவியானவரே எனக்கு உணர்த்தின ஒரு வசன பகுதி வாசிங்க. லூக்காவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம். லூக்காவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிக்க முடியுமா? 27வது வசனத்திலிருந்து 33வது வசனம். எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால், பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பாரோ? கூடாது என்று கண்டால் மற்றவன் என்னும் தூரத்தில் இருக்கும் போதே
ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த நாட்களிலே நம்முடைய சீஷர்களோடு கூட அநேக ஜனங்க இருக்கிறாங்க. அவங்க கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ணின ஒரு பிரசங்கம் இல்லைன்னா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததான ஒரு பாடம், அதை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதாவது எனக்கு கற்றுக் கொடுத்தவர் என் வழியாக பரிசுத்தாவியானவருடைய துணையோடு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த 27வது வசனத்துல வாசிக்கிறோம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போ இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் தனக்குண்டான சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றாவிட்டால் அவர் அந்த ஜனம் இன்னைக்கு ஒருவேளை உங்களை பார்த்து ஆவியானவர் வந்துட்டு பேசிக்கொண்டிருக்கிறாருன்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சிலுவையை சுமக்காவிட்டால், உங்களுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற சிலுவையை சுமக்காவிட்டால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களா இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லு. அல்லேலூயா. அப்போ உடனே நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ ஓகே பரவாயில்ல, நான் சீஷன்ற கேட்டகரியில நான் வர விரும்பல, நான் சபையினுடைய ஒரு விசுவாசியா இருந்துட்டு போயிடுறேன், நான் என்ன பண்ணிடுறேன், சபையில ஒரு விசுவாசியா இருந்துட்டு போயிடுறேன். நம்ம எல்லாருக்கும் அதுல ஒரு சிலருக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுலயே பெருமையா இருக்கும். நான் இந்த சபையில எத்தனை நாள் விசுவாசியா இருக்கிறேன்னு தெரியுமா, எத்தனை வருஷம் விசுவாசியா இருப்பேன்னு தெரியுமா. ஆனா உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய அழைப்பை எப்படி அழைத்திருக்கிறார் தெரியுமா? மத்தேயு 28:19 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது அவருடைய ஃபைனல் கமிஷன். கடைசியா தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு ஆர்டர் பண்ணிட்டு போறாரு. அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை இயேசு கிறிஸ்து விட்ட இடத்துல இருந்து அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து செய்யும்படியாக அவர்களுக்கு கட்டளையாய் கொடுத்து விட்டு சென்றதான வார்த்தை. இந்த வார்த்தையில மற்றவர்களை, அதாவது அப்போஸ்தலர்கள் மற்றவர்களை என்ன பண்ணணுமா, சீஷர்கள் ஆக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த சபைக்கு ஒரு ஒரு விசுவாசிகளாய் சேர்க்கப்படவில்லை, மாறாக பரலோகத்தின் தேவனாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாகும்படியாக சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இந்த இடத்துல அப்போ நான் சீஷன் ஆகிறதுக்காக தான் நான் ஒரு சர்ச்சில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சேர்ந்திருக்கிறேன். என்னுடைய ரட்சிப்பினுடைய ஒரு பார்ட் என்னன்னா, நான் டிசேபிளா மாறணும். மஸ்ட் பிகம் a disciple. அப்படி நான் சீஷன் ஆகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கேன். அப்படி அழைக்கப்பட்ட என்னை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இப்போ இந்த சிலுவை என்பது பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கிறோம், நம்ம தியானிச்சிருக்கிறோம், நம்ம சில பிக்சரைசேஷன் கூட நமக்குள்ள இருக்கும். சிலுவை என்பது எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கொடுமையானது. அல்லேலூயா. வேணா இன்னைக்கு வேணா நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த சிலுவையை நம்ம என்ன பண்றோம்னா ஐடலைஸ் பண்ணியிருக்கிறோம். அது சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, விக்கிரகமா மாற்றி இருக்கிறாங்க. சிலர் சிலுவையின் உபதேசத்தின் வழியாய் தேவ பலனை அடைந்து கர்த்தருக்குள்ள வைராக்கியமா எழுப்பி இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இது ஒரு கிறிஸ்டியானிட்டியோட ஒரு சிம்பிளா மாறி இருக்கு. ஆனா உண்மையாகவே கிறிஸ்டியானிட்டியோட சிம்பிள், அதாவது கிறிஸ்தவத்தினுடைய சிம்பிள் இந்த கிராஸ் தானேன்னு கேட்டீங்கன்னா, உண்மையா கிராஸ் கிடையாது. கிறிஸ்டியானிட்டிக்கு அடையாளம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. There is no idolization. எதுவுமே நமக்கு விக்கிரமா இருக்கக்கூடாது. நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில இருந்து புதிய ஏற்பாட்டு முடிகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை முடிஞ்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு விக்கிரமும் கிடையாது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கிறோம். நம்ம கிதியோனுடைய காலகட்டத்துல அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஏபோத்துன்ற ஒரு காரியத்தை அவர் உண்டு பண்ணினார். அது பின்னாட்கள் என்ன ஆயிடுச்சு, விக்கிரமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எகிப்தியர்களுடைய இஸ்ரவேலர்கள் எகிப்தியருக்கு அந்த விடுதலையாக்கப்பட்டு வனாந்தரத்துல பிரயாணப்பட்டு வரும்பொழுது ஒரு வெங்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி வைக்கிறாங்க.
அது பின்னாட்கள் என்ன ஆயிடுச்சு, விக்கிரமா மாறிச்சு. சோ தேர் இஸ் நோ ஐடலைசிங். எதையுமே வந்துட்டு நம்ம விக்கிரமாய் மாற்றக்கூடாது. அப்போ இந்த ஒரு சரி, ஆனா வந்துட்டு இன்னைக்கு காலகட்டத்துல சிலுவையை பார்த்தாலே நம்ம என்ன சொல்றோம், நீங்க கிறிஸ்டியனா, நீங்க கிறிஸ்டியனான்னு கேட்கணும். ஆனா உண்மையாகவே இந்த சிலுவை எதற்கான அடையாளமா இந்த பூமியில கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அவமானத்துக்கான அடையாளமாய் கொண்டு வரப்பட்டது. ரோமர்களுடைய காலகட்டத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்து உயிர்த்து எழுந்தார். ஆனா அதற்கு முன்பதாகவே பெர்ஷர்களுடைய காலகட்டத்திலேயே இந்த சிலுவை மரணம் என்பது உள்ள வந்துருச்சு. இந்த சிலுவை மரணம் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வாழ்வதற்கு தகுதி இல்லை, அவ்வளவு மோசமான ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு குற்ற செயலை செய்து இந்த பூமியில வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஜனங்களால் நிர்ணயிக்கப்பட்டு அந்த மனுஷனுடைய ஜீவனை எடுப்பதற்காக பயன்படுத்தின ஒரு அடையாளம் தான் இந்த சிலுவை. அல்லேலூயா. அப்போ அந்த சிலுவை என்பது எப்படி, அந்த சிலுவை மரணம் என்பது த மோஸ்ட் பார்பேரிக்கா இருக்கும். அதாவது ரொம்ப காட்டு மிராண்டித்தனமான ஒரு மரணம். ரொம்ப லேஸ்ல வந்துட்டு அந்த மரணத்தை வந்துட்டு, அதாவது ஈஸியா சாக விட்டுற மாட்டாங்க. இப்போ இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடியதான எக்ஸிகியூஷன் மெத்தட்ஸ், அதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு குற்ற செயலை செயல்படுத்தி அவங்களுக்கு வந்துட்டு மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னா, த மோஸ்ட் ஹியூமனிட்டியா எப்படி அவர்களுக்கு அந்த மரண தண்டனை கொடுக்க முடியுமோ அப்படிதான் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒருவேளை மேபி ஹேங்கிங் டெத்தா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சேர் மெத்தட் கொடுக்குறாங்க. சில இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா டைரக்டா வந்துட்டு ஹெட்ல வச்சு ஷூட் பண்றவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு எக்ஸிகியூஷன் மெத்தடாக இந்த பூமியில இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஃபாலோ பண்ணுது. ஆனா இந்த கிராஸ் சோ பார்பேரிக், அது வந்துட்டு ரொம்ப மோசமான, இல்லைன்னா வந்துட்டு ஒரு மனிதனால் சகித்து கொள்ள முடியாத ஒரு மரணமாக எண்ணப்பட்டது. அந்த சிலுவையில தொங்குறவன், சிலுவையில ஒரு மனுஷன் அதுல வந்து தொங்குறான்னா அவன் அவமானத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான்னு சொல்லி இந்த உலகம் கருதினது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தொங்கினதுனால் அந்த அவமானத்துக்கு சின்னமா இருந்தது இன்னைக்கு வந்துட்டு தேவநாமம் மகிமைப்படுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தர் எதையும் தனக்கு சாதகமாய் பயன்படுத்திக்கிறதுல நம்ம ஆண்டவர் வேற யாருமே கிடையாது. சரி இருக்கு. இப்படி இருக்க நம்மளை எல்லாரையும் பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, சிலுவையை சுமந்து கொண்டு வரணும், சிலுவையை சுமந்து கொண்டு வரணும்ன்ற. அப்போ நம்ம இப்போ இவ்வளவு காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது, அப்ப என் வாழ்க்கையில if I don't go through this path, இந்த பாதையின் வழியாய் நான் போகாவிட்டால் என்னால பரலோகத்துக்கு போக முடியாதா? இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும். மனுஷனா இந்த பூமியில பிறந்த எல்லாருக்குமே என்ன இருக்கு, தேவைகள் இருக்கு, நிச்சயமாவே. ஆனா இதெல்லாம் தாண்டி I have a goal in front of me. எனக்கு ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பரலோகம். நான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது இந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னா நான் இப்பேற்பட்ட கொடுமையான சிலுவையை சுமந்தாதான் என்னால உள்ள பிரவேசிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்குத்தான் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2 காரியங்களை உருவகப்படுத்தி இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். ஒரு மனுஷன் வீடு கட்டினதாகவும், அந்த மனுஷன் வீடு கட்டும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, he is investing all his investment, அதாவது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த வீட்டுல அவர் வந்து என்ன பண்றாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. அப்படி பண்ணும்போது ஒருவேளை அது கட்டி முடிக்க முடியாம போயிருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர் என்ன பண்ணுவாரு, he will count the cost. அதை வந்து என்ன பார்ப்பாரு, கணக்கு பார்க்கறதுக்கு அவரு முயற்சி பண்றாரு. இன்னொரு இடத்துல அதே மாதிரி இன்னொரு உருவகப்படுத்தி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் யுத்தத்துக்கு புறப்பட்டு போறான், ஒரு 10,000 பேர்களோடு கூட என்ன பண்றாரு, யுத்தத்துக்கு போறாரு. ஆனா எதிரி ஆட்கள் வரும்பொழுது எதிர்த்து வருகிறவர்கள் 20,000 பேர், ப்ராபபிலிட்டியில அதிகமான ஆட்கள். இப்போ இவருக்குள்ள ஒரு எண்ணம், he will consider, நம்மளால இதை ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன் அவர் பண்ணுவார். இல்லைன்னா நம்ம சமாதானமா போயிடலாமா? இப்போ இன்னைக்கும் கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு மோஸ்ட் ஆஃப் அஸ், நம்ம எல்லாம் அநேகர் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட கணக்குகளை போட்டு பார்த்துக்கிட்டு தான், என்னால இந்த வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிட முடியுமா, இல்லைன்னா இந்த இயேசுவை நான் பின்பற்ற துவங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இதுல இருக்கக்கூடியதான பாரங்கள், பாடுகள். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு வந்துட்டு பொதுவாவே சுவிசேஷம் நம்ம எப்படி அறிவிச்சிட்டோம்,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். அதுக்கு அடுத்த பாட்டு நம்ம சொன்னோம். அடுத்த பாட்டு யாருக்கு தெரியும்? என்ன சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து? என் நுகத்தை உங்க மேல ஏற்றுவேன். நுகம்னா என்ன தெரியுங்களா? மாடு மேல ஒரு வெயிட் போடும். வருத்தப்பட்டு என்ன சுமந்துக்கிட்டு வரோம்? பாரம் சுமந்துக்கிட்டு வரோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவோம்? பாரத்தை எடுப்பேன்னு சொல்ல, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இளைப்பாறுதல் இங்க இல்ல, நமக்கு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. சரி, பூமியில எனக்கு என்ன ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னா, என்னுடைய நுகத்தை ஏத்துக்கோ. அல்லேலூயா. இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? மறைச்சிட்டோம். நம்ம தானியலுக்கு வந்துட்டு ஆண்டவர் வந்து சொல்லும் போது, இதை நீ முத்திரை போட்டு மறைச்சிரு, இப்போ வெளிப்படுத்தாது அப்படின்ற மாதிரி நம்ம இக்காலகட்டத்துல சுவிசேஷம் அறிக்கிறவங்க என்ன பண்ணிட்டோம்? அதை மறைச்சு வச்சுட்டோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லேலூயா. அப்ப பாடுகளை நம்ம அறிவிக்கிறது இல்லை, பட் ஆனா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, there is suffering. அல்லேலூயா. ஆனா இந்த பாடுகள் என்னன்றதுதான் நமக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ போல இப்போ ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இந்த சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களை யாரும் இப்ப வாரினால் அடிக்க போறது இல்லை. உங்க மேல யாரும் வந்துட்டு அந்த சிலுவை சுமந்துட்டு வர வேண்டிய அந்த கட்டையை உங்க மேல ஏத்த போறது இல்லை. யாரும் வந்துட்டு அந்த முள்கிரீடத்தை உங்க தலை மேல இறக்கி அது மேல அடிக்க போறது இல்லை. உங்க கைகளிலும் கால்களிலும் யாரும் ஆணியும் அடிக்க போறது இல்லை. ஒரு சில பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட பாதையில கடந்து போறாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த பாதை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் குடிக்கிற பாத்திரத்துல உன்னால குடிக்க முடியாது. அப்போ அந்த பாடுகள் இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே. அந்த சிலுவையின் பாடுகள், he has suffered all the suffering. அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சுமந்து தீர்த்து முடிச்சிட்டாரு. அப்ப எந்த சிலுவையை குறிச்சு இங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு? எந்த சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு அப்படின்றதுக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 33வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்படி உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போ 33வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் அப்படின்றார். அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த இயேசு கிறிஸ்து சேம் வெயிட்டேஜ் போட்டு காட்டுறாரு. ஒண்ணு சிலுவையை சுமக்கணும், இன்னொரு இடத்துல நம்ம வெறுக்கணும். நம்மை நாம என்ன பண்ணணும்? வெறுக்கணும். வேறு சில சுவிசேஷத்திலையும், மத்தேயுவின் சுவிசேஷத்திலையும், மார்க்கு சுவிசேஷத்திலையும் இதே வசனங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இதே வசனங்களை எழுதியிருக்கிறாங்க. அதை எழுதும்போது டைரக்டாவே எழுதியிருக்கிறாங்க. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. அது 2-3 சுவிசேஷங்களும் இருக்கு. இதுல கொஞ்சம் டீடைலா கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே சேம் வெயிட்டேஜ் இருக்கக்கூடியதான ஒரு விஷயம். ஒரு தராசு போட்டு பாத்தீங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அப்போ சிலுவையை சுமக்கிறதுக்கும் என்னைய நான் வெறுக்கிறதுக்கும் ஏதோ ஒரு கம்பேரிசன் இருக்கு. ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கார். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இருக்கு. சிலுவையை சுமந்து கொண்டு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, அவர் எவ்வளவு நம்ம மேல இரக்கம் உள்ளவர், இல்லைன்னா எவ்வளவு நல்லவர்னு கேட்டீங்கன்னா, அவர் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களை செய்ய சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நம்மளை செய்ய சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வாழ்ந்து காட்டிடுவார். அல்லேலூயா. எதையுமே வந்துட்டு நம்ம இதை எப்படி நம்மளால கை கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்க விடவே மாட்டாரு நம்முடைய தேவன். அங்கதான் நம்ம ஆண்டவர் வந்துட்டு இஸ் சோ ஸ்பெஷல். அவர் கை கொண்டு உபதேசம் பண்ணுகிறவர். அவர் என்ன பண்ணுவாரா? கை கொண்டு உபதேசம் பண்ணுவாரு, இல்லைன்னா உபதேசம் பண்ணிட்டு அதை வாழ்ந்து காட்டிடுவார். இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டீங்கன்னா, உபதேசம் சூப்பரா பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? காலையில சொன்ன ஜெபம் பண்ணியா நீயே, அடுத்து பைபிள் வாசிச்சியா நீயே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவோம். இப்ப எதிரில் இருக்கிறவன் ஒருவேளை நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சவனா இருந்தா, நீங்க ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா வாய் ஆஃப் ஆயிரும். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இடம் கொடுக்கவே மாட்டார். இஃப் ஹி ஹஸ் டாட் us something, அதை அவர் வாழ்ந்து காட்டியிருப்பார். அப்போ இந்த இடத்துல சிலுவையை சுமக்கிறத குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாகவே இந்த வேதாகம் எழுதப்பட்ட கிரேக்க புதிய ஏற்பாடு வந்து முழுசா வந்துட்டு கிரேக்க மொழியில எழுதப்பட்டுச்சு. சரிங்களா? அப்ப இந்த சிலுவையை சுமக்கிறது அப்படின்றதுக்கு அந்த மூளை பாஷையில என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீங்க வேற டிரான்ஸ்லேஷன்ல, அதாவது இங்கிலீஷ்ல அப்புறம் வந்து மற்ற டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பேரிங் த கிராஸ். பேரிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சகித்தல். சகித்தல், சுமக்கிறதுக்கும் சகிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப உடனே நீங்க நினைச்சு கூடாது அப்ப டிரான்ஸ்லேஷன்ல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு, இல்ல அப்படி இல்ல. உண்மையாவே அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல புரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்குமே, அதாவது கிரேக்க மொழியில ஒரே வார்த்தைக்கு அந்த ரெண்டு தன்மையுமே இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இங்க ஒரு 10 கிலோ வெயிட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த 10 கிலோ வெயிட் என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு போய் அப்படி வச்சிருங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஈஸியா அந்த 10 கிலோ வெயிட் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஓரமா வச்சிருவோம். ஆனா அதே இடத்துல இன்னொரு கமாண்ட் வரும், அந்த 10 கிலோ வெயிட் அப்படி எடுத்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நில்லுங்க. தூக்கிட்டோம், சுமந்துட்டோம், இப்ப என்ன பண்ணணும், ஒரு 10 minutes ஜஸ்ட் வித் ஹோல்ட், அதை வந்து தாங்கி பிடிங்க அப்படிங்கும் போது நம்மளால எவ்வளவு நேரம் நிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய என்டூரன்ஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நேரம் தான், நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நேரம் தான். அப்போ இந்த சிலுவையை சுமப்பதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை சொல்றாருன்னா, சிலுவையை சகிக்கிறது குறிச்சுதான் சொல்லியிருக்கிறார். இல்லையா? இதுதான் வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்து சொல்லும் போது நம்ம பார்க்கிறோம். வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப இந்த இடத்துல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை என்ன பண்ணிருக்கிறாரு, சகித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை இதே இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிற அதே கிரேக்க வார்த்தை தான் நம்ம வாசித்த லூக்காவின் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல சுமக்கப்பட்டது போல எழுதப்பட்டிருக்கு, இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, சகித்ததாக எழுதப்பட்டிருக்கு. ஆனா ரெண்டுமே ஒரே பதம் தான், ஒரே தன்மை தான். நான் சொன்னது போல தூக்குறதோட முடியல, அதை சிலுவையை சுமந்து கொண்டு போய் அவருடைய சிலுவை மரணம் வரைக்கும் அவர் சேர வேண்டியது, அவர் வந்து சகிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை என்ன பண்ணியிருக்கிறாரா, சகித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை சகித்தார் அப்படின்றத அந்த 2வது வசனம் சொல்லுது. தமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அல்லேலூயா. அவர் தமக்கு முன்னா இருந்த ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு, அப்ப அவருக்கு முன்னாடி there was some happiness, ஏதோ ஒரு சந்தோஷம் அவருக்கு முன்னாடி இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தின் பொருட்டாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, இந்த சிலுவையை ஒரு பொருட்டாய் அவர் கருதவே இல்லை, மாறாக அதை சகித்திருக்கிறார். ஆமென். அதை என்ன பண்ணியிருக்கிறாரு, சகித்திருக்கிறார் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஏன் இந்த சிலுவையை சகிக்கணும்? இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவரு தேவாதி தேவன். அவர் எப்படிப்பட்டவர், ராஜாதிராஜ். வசன பகுதிகள் சொல்லுது, அவர் தேவனுக்கு சமமா இருந்தும் அவர் என்ன பண்ணாரா, கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். அது எப்படி தாழ்த்தினார்னு இருக்கு, மனுஷ சாயலாய் மாறினார். ஆமென். அவர் என்ன பண்ணாரா, மனுஷ சாயலாய் மாறினார். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ ஒருவேளை ஒரு ஹையர் அபிஷியல்ல ஏதோ ஒரு ஆபீஸ்ல ஒரு ஹையர் அத்தாரிட்டியில இருக்கிறாங்க, அவங்களுடைய பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு என்ன பண்றேன், என் ஜனங்களோட நானும் சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஹையர் ஆபீசர் ஒரே நாள்ல எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு கீழே வந்தா எப்படி இருக்கும்? மோசையை குறிச்சு இதே எபிரேயர் 11வது அதிகாரத்துல சொல்லு. அவன் வந்துட்டு அரண்மனையில பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று கருதுவதை பார்க்கிலும் அதை விட தன் ஜனங்களோடு கூட துன்பங்களை அனுபவிக்க அவர் என்ன பண்ணாரு, he chose that. அல்லேலூயா. அப்போ ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்னாடி என்ன சந்தோஷம் இருந்துச்சு, அந்த சந்தோஷம் ஏன் அவரை வந்துட்டு இப்பேற்பட்ட ஒரு சிலுவையை சகிக்கிற தன்மை அவருக்குள்ள கொண்டு வந்து? ஏன்னா எனக்குள்ள ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையை சகிக்கணும்? அவர் கூப்பிட்டாருன்னா வானத்திலிருந்து லேகியோன்கள் கணக்கான தூதர்கள் இறங்கி வந்து பணிவிடை செய்வதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து வந்துட்டு 40 நாள் உபவாசத்தை முடித்து அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் இருக்கு. அப்ப
அப்போ தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிட செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட தேவன் என்ன நினைச்சாலும் செய்யறதுக்கு அவர் வல்லமையோட தேவனா இருந்தும் அந்த சிலுவையை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? chosen to go to that. அதன் வழியாக கடந்து போவதற்கு தன்னை என்ன பண்ணியிருக்கிறார்? விட்டு கொடுத்திருக்கிறார். அந்த சகித்தலை அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இயேசு கிறிஸ்து எது நிமித்தமா இந்த சிலுவையை சகித்தார்ன்றது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து சொன்னது போல சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் சீஷனா இருக்க மாட்டார்னு சொன்னார் இல்லைங்களா? அதுக்கான வாழ்க்கையை அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அது புரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற சிலுவை என்னன்றதும் புரிஞ்சிடும், அதை எப்படி சுமந்து அதை முடிக்கணும்ன்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாசிச்ச அந்த லூக்காவின் புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 33வது வசனத்தை இன்னொரு வாட்டி வாசிங்க பார்ப்போம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போ தனக்கு உண்டானவைகளை எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி இருக்கு இந்த இடத்துல? வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். வாசிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறோம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதவனுக்கு என் சரீரத்தை ஒருக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இப்போ இந்த இடத்துல பவுல் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இல்லைன்னா மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிற ஸ்தானத்துல இருக்கிறவங்களும் தங்களை கமிட் பண்ண வேண்டிய ஒரு பிரேயர் சொல்றாரு. மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு, அதாவது மத்தவங்களெல்லாம் வந்துட்டு நீ ஜெபம் பண்ணு, நீ கர்த்தருக்காக உண்மையாரு, நீ வந்துட்டு வைராக்கியமா இரு, நீ ஊழியம் பண்ணு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு நான் என் வாழ்க்கையில உண்மை இல்லாதவனா வாழ்ந்து பிரசங்கித்த காரியங்களை கை கொள்ளாம போகும்போது என் வாழ்க்கை எங்க போயிடும்? போகக்கூடாது, நரகத்துக்கு போயிடும். அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன், அப்படி பிரசங்கம் பண்றதுன்னா ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்றார். என்னுடைய மாம்சத்தை என்ன பண்றாருன்னா ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மாம்சத்தை நான் அடிமைப்படுத்துகிறேன் அப்படின்றார். எப்படி என்னுடைய மாம்சத்தை என்னால் அடிமைப்படுத்த முடியும்? இட்ஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப் இல்லையா? ஆண்டவர் வந்துட்டு நம்மை உருவாக்கும் பொழுது, ஒரு மனுஷனை உருவாக்கும் பொழுது ஆவி ஆத்மா சரீரமாக அவர் உருவாக்கி இருக்கிறார் இல்லைங்களா? நம்மள ஆண்டவர் வந்து உருவாக்கும் போது என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆவி ஆத்மா சரீரம். ஓ, நம்ம வந்துட்டு 3 தன்மையில நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சரிங்களா? அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு எப்படி என்னுடைய மாம்சத்தை கீழ்ப்படுத்த முடியும், இல்லைன்னா அதை அடிமைத்தனப்படுத்த முடியும், அதை ஒடுக்க முடியும் அப்படின்னா, நாம அநேக நேரத்துல செய்ய வேண்டிய காரியத்தை இத எப்படி செய்யணும்ன்றத பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. சிலுவையை சகித்த இயேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வாசிச்சோம்? எபிரேயர் 12:2 வாசிச்சோமா? நான் சகித்தேன், நீங்கள் எப்படி சகிக்க வேண்டும், அதாவது நாம எப்படி அதை சகிக்கணும்ன்றத 12:1 எழுதி கொடுத்திருக்கிறார். வாசிங்க பார்ப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி ஏவுகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அப்ப இந்த இடத்துல சிலுவையை சகித்த இயேசு அவர் தமக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு முன்னாடி ஒரு கோலை செட் பண்ண மாதிரி உங்க முன்னாடி ஒரு கோலை செட் பண்ணி இருக்கிறாரு. என்னன்னா, அவரையே செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. ரிலே ரேஸ் பாத்துறீங்களா? தொடர் ஓட்ட கட்டையை வந்துட்டு கையில வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேண்டன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் ஓடி போயிட்டு அடுத்தவங்க கையில கொடுப்பாங்க, அதை சுமந்துக்கிட்டு அவங்க ஓடுவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்காக பரலோகத்துக்கு போக வேண்டிய வாசலை அவர் ஓடி முடிச்சிட்டாரு. He has won the race. அவர் வந்துட்டு ஓட்டத்தை முடிச்சிட்டாரு, ஓட்டத்தை ஜெயமாய் மேற்கொண்டார். அவர் ஜெயித்ததுனாலே பிதாவாகிய தேவன் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து பிதாவினுடைய வலது வருஷத்துல வீற்றிருக்கும்படியாய் செஞ்சிட்டார். He has run his race. அவர் ஓட்டத்தை முடிச்சிட்டார்.
இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் என்னை சுற்றி, அதாவது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்னை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிட்டு அந்த இடத்துல கோலை எது செட் பண்ண சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவ செட் பண்ண சொல்றாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ செட் பண்ண சொல்றாரு. இப்போ நம்ம வந்துட்டு எப்பயுமே நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம கோல் எப்பயுமே பரலோகமா இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? நம்ம கோல் பரலோகம் தான். அந்த பரலோகத்துக்கு போற வாசல் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அதுக்குதான் அவரு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இப்போ பரலோகத்துக்கு என்னால எப்படி போக முடியும்? இயேசு கிறிஸ்துவ மாதிரி வாழ்ந்தா என்னால போயிடும். அப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற கோல் யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். இததான் வந்துட்டு அநேக நேரத்துல கிறிஸ்தவர்கள் செய்ய தவறுகிற ஒரு விஷயம். We are setting goal otherwise. வேற ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்ம கோலை செட் பண்ணிடுறோம். அதுல குறிப்பா ஊழியம் செய்யறவங்க, இந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க, பார்ட் டைம் மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய மினிஸ்ட்ரிய கோலா செட் பண்ணிடுவாங்க. என்ன செட் பண்ணிடுவாங்க? மினிஸ்ட்ரி. எனக்கு கர்த்தர் இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார், இந்த அழைப்பை செய்து முடிக்கணும். ஆமா, இந்த அழைப்பை செய்து முடிக்கணும். ஆனா பவுல் தன்னுடைய ஓட்டத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்ப 2 பார்ட் இருக்கு. எனக்கு என்ன இருக்கு? 2 பார்ட் இருக்கு. அது நான் ஓட்டம் மட்டும் எடுத்துக்க கூடாது. நான் ஓடுற ஓட்டத்துல எனக்கு என் போராட்டமும் இருக்கு. I have to face the battles and win over it. அதை நான் ஜெயிக்க வேண்டியதும் அவசியமா இருக்கிறது. ஓட்டத்துக்கு நடுவுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா போராட்டங்கள் உண்டு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடும்போது நீங்க பாத்தீங்களா, ஹர்டில்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு நடுவுல ஒரு கட்டமா இருக்கு, அதை தாண்டி தாண்டி ஓடும். அப்போ அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இலக்கு ஒண்ணு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கிறேன், நல்ல போராட்டத்தை போடுறாங்கன்னா நடுவுல வந்து என்ன வருது? நம்ம ஊழியம் செய்யறதுனாலயோ இல்லைன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறதுனாலயோ நமக்கு போராட்டங்கள் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னும் சொல்ல போனா கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது தான் போராட்டங்கள் அதிகமா இருக்கு. கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது என்ன இருக்கு? நம்மளதான் பிசாசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறான், டார்கெட் பண்றான். இப்போ கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணாதவன், சர்ச்சுக்கு போகாதவன்லாம் அவனுக்கு என்ன இல்லை, பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், நீ என்கிட்ட தான் நான் வரப்போறேன், உன்னை எதுக்கு நான் வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, நான் பண்ண வேண்டியது நல்லா இருக்கிறவங்க கிட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டார்கெட் ஃபுல்லா நம்மளா இருக்கிறோம். அப்ப நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்மளுடைய டார்கெட் என்ன பண்ண வேண்டியா இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை செட் பண்ண வேண்டியது. அப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற சந்தோஷம் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன் அப்படின்னா நம்முடைய அழைப்புல ஒரு பார்ட் இருக்கு, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பார்ட். என் வாழ்க்கையை ரொம்ப மாத்தின ஒரு வசனம், என் வாழ்க்கையை நான் திரும்பவும் உட்கார்ந்து அதாவது நிதானிக்கிறதுக்கு ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வசனம் இருக்கு. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று கருதுகிறேன். வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ரோமர் 8:29 வாசிங்க. ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். அப்போ நான் புரிஞ்சுக்க வேண்டியது, நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன் என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நான் பரலோகத்துக்கு போனோம், அது வந்து இட்ஸ் மை அல்டிமேட் கோல். ஆனா இந்த பூமி, நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில இருக்கும்பொழுது எனக்காக என்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுத்து என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்பாக நிறுத்தி நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கையை அவரை போல மாற்றும் போது நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த சாயலை மனிதனுக்கு ஆரம்பத்திலே கர்த்தர் இப்படிப்பட்ட சாயலா தான் உருவாக்கணும். ஆதியாகமம் புத்தகம் 1 அதிகாரத்திலேயே மனுஷனை உருவாக்கும் போது இவர்களை நம்முடைய சாயலாய் உண்டு பண்ணுவோமாக அப்படின்னு சொல்லிட்டு ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டு பண்ணினார். நம்முடைய சாயலாகவே என்ன பண்ணினார்? உண்டு பண்ணினார்னு இருக்கு. அப்போ மனுஷன் உருவாக்கப்பட்டது எந்த சாயல்னு கேட்டீங்கன்னா, தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டது. யாருடைய சாயல் உருவாக்கப்பட்டது? தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டது. ஆனா எப்பொழுது பாவம் மனுஷனுக்குள்ள வந்ததோ அந்த தேவனுடைய சாயலை மனுஷன் இழந்துட்டான்.
அந்த இழந்து போன அந்த இழந்து போன தேவ சாயலை மீட்டெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷ சாயலாய் இந்த பூமிக்கு வந்து அந்த தேவ சாயலாய் மாறி தேவ மகிமை அடைந்து பிதாவினுடைய ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. அல்லேலூயா. பிதாவினுடைய வலது பரிசுத்துக்கு போயிட்டாரு. இப்போ எனக்கு அவர் பாதையை உண்டு பண்ணிட்டார். இப்போ பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், தம்முடைய ஒரே குமாரனுடைய சாயலாய் மாறும்படியாக உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? முன் குறித்திருக்கிறார். You and I have been chosen to be like Jesus Christ. அப்போ நான் எப்படிங்க இயேசு கிறிஸ்துவ போல இருக்க முடியும்? என்னால இயேசு கிறிஸ்துவ மாதிரி இருக்க முடியுமா? கஷ்டம்தான். ஆனால் மாற வேண்டும் என்பது நம்முடைய ஆசையாய் விருப்பமாவது இருக்கும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது நல்லா படிக்கிற பசங்க வந்துட்டு எப்பயுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நான் பாஸ் ஆன போதுன்னு நினைக்க மாட்டாங்க. என்ன நினைக்க மாட்டாங்க? பாஸ் ஆன மட்டும் போது நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மார்க் வரணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரணும், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் விடுவோம். அப்படின்ற எண்ணத்தோட தான் படிப்பான். அதை பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் ஓட்டப்பந்தயத்துல ஓடும்போது அநேகர் ஓடினாலும் ஒருத்தனுக்கு தான் பந்தய பொருள் கிடைக்கும். ஆனா ஓடும்போது எப்படி ஓடுங்க? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கன்னு சொல்லு. எப்படி ஓடுங்க? I want to achieve it. நான் இயேசு கிறிஸ்துவ போல மாறணும். இயேசு கிறிஸ்துவ போல மாறணும்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நடையுடைய பாவனையில் இல்லை. உடனே நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, இயேசு கிறிஸ்துவ நம்ம வீட்டுல ஒரு போட்டோ வச்சிருப்போம், அதுதான் இயேசு கிறிஸ்துவ நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது இயேசு கிறிஸ்து அல்ல. சரிங்களா? அது வந்துட்டு ஒரு கட்டாயத்துக்காக அவர் வந்துட்டு வேணா ஒரு விஷயம் சொல்லலாம், அவர் நசரேயர் இருந்ததுனால தாடி மீசை எல்லாம் இருந்திருக்கும். சரிங்களா? ஒருவேளை அவருக்கு தாடி வளராம இருந்திருந்தாருன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லையா? சரி இருக்கட்டும். அவர் வந்துட்டு சவரகந்தி கத்தியை வந்து தலையில பட்டிருக்காது, ஒரு நாள் தாடி மீசை எல்லாம் இருந்திருக்கும். அதனால உடனே நீங்க எல்லாம் ஆண்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நான் இயேசு கிறிஸ்துவின் சாயலாம் மாறேன்னு சொல்லிட்டு தாடி மீசையை நான் வளர்த்துக்கிட்டு நான் வந்துட்டு ஒரு ஜுப்பா மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, நம்ம பார்த்து இயேசு அப்படித்தானே இருக்கிறாரு, ஜுப்பாவை போட்டுக்கிட்டு சைடில் ஒரு ரெட் கலர் ஷாலை போட்டுக்கிட்டு, ஏன்னா நம்ம பார்த்து அப்படி வளர்ந்துட்டோம். உடனே நான் இப்ப வந்துட்டு என்னவா போறேன், இயேசு சாயலா மாறிட்டேன். இதான் சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. என்னுடைய நடைமுறை பாவனை அல்ல, என்னுடைய சாயல், அதாவது அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய சுபாவங்கள் எனக்குள்ளே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதெல்லாம் ஏன் இப்ப சொன்னேன்னா, இந்த விஷயங்கள் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு ரிலேட்டடாவே இருக்காது. ஆனா இதெல்லாம் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பிரயோஜனமா இருக்கும். ஏனென்றால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சிலுவையை சுமக்க வேண்டிய மனுஷன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தன்னைத்தானே என்ன பண்ணணும், வெறுக்கணும். அந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு, என்னுடைய மாம்சத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வாசிச்ச அந்த எபிரேயருக்கு எழுதின இதுல 12வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும், அதாவது பாரமான யாவற்றையும் தள்ளி விட்டுட்டு, சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளி விட்டுட்டு நமக்கு முன்பாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை செட் பண்ணிட்டு பொறுமையோட ஓடக்கடவுன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. வசனத்தை எல்லாத்தையும் கோர்வையா சொல்றதுனால தப்பா சொல்றேன், நான் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா அந்த வசன பகுதியை வந்து நீங்க தியானிக்கும் போது இப்படி இருக்கும். சரிங்களா? அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிலுவை எதுவா இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, என் மாம்சம், என்னுடைய மாம்ச சிந்தனைகள், மாம்ச எண்ணங்கள். அல்லேலூயா. இந்த வசன பகுதிகளுக்கு தேவனுடைய பார்வையில ஆயிரக்கணக்கான விளக்கங்கள் உண்டு. உடனே நம்ம என்ன நினைச்சுக்கோன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருக்கிற பிரசங்கம்லாம் கேட்டு, இல்லையே அந்த ஊழியக்காரர் இப்படி சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களை பிடித்து கொண்டு நமக்கு தேவையானங்களை பிடிச்சுக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்திலிருந்து நமக்கு ஆயிரக்கணக்கான விளக்கங்களை கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போ இதை வந்துட்டு ஆராய்ச்சி செய்யாதீங்க. ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற அந்த பாடத்தை மட்டும் கற்றுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கைக்கு பிரோஜனமாய். இல்லையா? அப்போ இந்த இடத்துல எனக்கு சிலுவையா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மாம்சமும் மாம்ச சிந்தனையுமே எனக்கு சிலுவையா இருக்கு. அதனாலதான் தன்னைத்தான் வெறுக்காவிட்டார், தனக்கு லாபமா இருக்கிற யாவற்றையும் வெறுக்காவிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதனை செய்கிறார். இப்போ மாம்சம் நல்லதா இல்ல கெட்டதா? மாம்சம் நல்லதா இப்படி சொல்லலாம், மாம்சம் வந்து நல்லதா இல்ல பாவமா? பாவமா நீதி உள்ளதா? பாவம். எத்தனை பேர் பாவம் சொல்றீங்க? என்னப்பா? நீதி உள்ளதா மாற்றம். மாம்சம், அதாவது நம்ம வேதாகமத்துல இந்த ஃபிளஷ்ன்ற வார்த்தை 2 இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. ஒண்ணு லிட்டரலா நம்முடைய சரீரத்தை குறிக்கிறதுக்காக,
எதை குறிக்கிறதுக்காக? சரீரத்தை குறிக்கிறதுக்காக. இன்னொன்னு சரீர இச்சைகளை குறிக்கிறதுக்காகவும் என்ன மாம்ச சிந்தனைகள் சொல்லியிருக்காங்க. அப்போ மாம்சம் பாவம் அல்ல, மாம்ச சிந்தனைகள் தான். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா மாம்சம் பாவமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்றார். அப்ப அவர் மாம்சத்தை புசிக்க சொல்றாரு. அப்ப மாம்சத்தை புசிக்க சொல்றாருன்னா இவர் என்ன பண்ண சொல்றாரு? பாவம் செய்ய சொல்றாருன்னா நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. வேதாகமத்தை தியானிச்சு என்ன பண்ணணும்? அதனால வேதாகமத்தை என்ன பண்ணக்கூடாது? வாசிக்க கூடாது, தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற நியாயார்த்தங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மாம்சம் அல்ல, மாம்ச எண்ணங்கள். ஏன்னா இந்த மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தாதுதான் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல முதல்ல பாவத்தை இந்த பூமியில கொண்டு வந்துச்சு. நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பார்க்கும்போது அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமா இருந்து புத்தியை தெளிவிக்கிறதுக்கு ஏதுவா இருந்தபடினால் என்ன பண்ணிட்டாங்க? பறித்து புசித்தாங்க. அந்த இடத்துல அவர்கள் மாம்ச எண்ணத்தை என்ன பண்ணல? சமிட் பண்ணல. ஏவல் என்ன பண்ணல? அந்த இடத்துல மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அப்ப மாம்சம் பாவம் அல்ல, மாம்ச சிந்தனைகள் பாவம். மாம்ச சிந்தனைகள் பாவம். இதெல்லாம் யாக்கோபு நிருபத்துல நம்ம தெளிவா வாசிக்க முடியும். எது பாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது அதிகாரத்துல இருக்கும். எது பாவம்னா, நான் எப்பொழுது என்னுடைய மாம்ச எண்ணங்களுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேனோ அப்போதான் என்ன ஆகுது? அது பாவமா மாறுது. அது யாராவது எடுத்தீங்கன்னா வாசிக்க பார்ப்போம். யாக்கோபு 4வது அதிகாரத்துல இருக்கும் பாருங்க. கரெக்டான வசனம் தெரியல. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் யாக்கோபு அதிகாரம், யாக்கோபு நிருபத்துல இருக்கும் வசனம் தெரியாது. இல்ல பாவம் பிறந்து பாவத்தினுடைய விளைவு மரணம் இருக்கும். அதுதான் 1வது அதிகாரம். வசனம் சொல்லுங்கம்மா. 14வது வசனம். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இப்போ அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். அவன் என்ன பண்றான்? தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அடுத்து என்ன சொல்லுதுன்னா, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் என்ன கொண்டு வரும்? மரணம். இது இந்த ஃப்ளோ சார்ட் இல்லைன்னா இந்த அட்டவணையை நீங்க என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல அப்படியே நிறைவேறுகிறத நம்மளால பார்க்கணும். அவங்களுக்குள்ள இச்சை வந்துடும். சொந்த எண்ணத்தினால இச்சிக்கப்பட்டு என்னாவது அது சிக்குண்டு சோதிக்கப்பட்டு அந்த இடத்துல பாவம் வந்துருது. பாவம் என்ன பண்ணுது? மரணத்தை பிறப்பிக்குது. அதனாலதான் அவங்க பாவம் செய்த உடனே ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாரு? இதுக்கு விளைவு என்னது? பாவத்திற்கு சம்பளம் மரணம். அல்லேலூயா. அப்போ இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தன்னுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தாம நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நம்முடைய மாம்ச எண்ணங்களுக்கு நாம் செவி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, நாம் மாம்சத்திற்கு செவி கொடுத்து நம்முடைய மாம்சத்தை நாம் திருப்திப்படுத்தும் பொழுது நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சிலுவையை நான் தூக்காம இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத ஒரு வாழ்க்கை. நான் பேருக்கு வேணா பின்னாடி கிறிஸ்டியன் போட்டுக்கலாம். ஆனா என்னுடைய நான் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையான கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளின் படி அல்ல. அப்போ என்னுடைய மாம்சத்தை எனக்கு என்ன பண்ண தெரியணும்? ஒடுக்கி கீழ்ப்படுத்த தெரியணும். ஏன் இதை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறாரு? இயேசு கிறிஸ்து ஏன் ஒடுக்கி கீழ்ப்படுத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நம்ம எபிரேயர் 12:2 வாசிக்கும் பொழுது, அவர் அந்த சிலுவையை சகிக்கும் பொழுது அதனுடைய முடிவுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்கு. சரிங்களா? அப்போ அவருடைய இலக்கு அந்த இடத்துல இருக்கு. அப்போ நடுவுல இந்த சகிப்புத்தன்மை எதனால வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சகித்தல் அவரை என்ஜாய் பண்ண வச்சது. என்னன்னா, இன்னும் மூவ் பண்ண வச்சது. அவருடைய வாழ்க்கையினுடைய இலக்கை நோக்கி என்ன பண்ணுச்சு? அவரை உந்தி தள்ளிச்சு. அதனுடைய முடிவு அவர் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசித்தார்.
அல்லேலூயா. இதை வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு, இப்போ நம்ம வந்துட்டு எந்த போராட்டத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், எது உண்மையான போராட்டம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். யாக்கோபு 1வது அதிகாரம் 2-4 வசனங்களை வாசிக்கணும். என் சகோதரரே, ம். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது ம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். என்ன கேள்வினா, இப்போ 1 அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கு, என் சகோதரர்களே நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் பொழுது அது என்ன பண்ணுது, என் விசுவாசத்துக்கு பரீட்சையா இருக்கிறபடினால எனக்கு பொறுமையை கொண்டு வருதுன்னு சொல்லப்படுது இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்ணோம், இதே 1வது அதிகாரத்துல பின்னாடி 12வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 13வது வசனத்தை வாசிங்க. சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. இப்போ 2வது, அதாவது 1 அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் என்ன சொல்லுது, சோதனை என்ன பண்ணுது, என்ன விசுவாசத்துல பலப்படுத்தி எனக்கு பொறுமையை கொண்டு வருது. இட் இஸ் கிவிங் மீ endurance அப்படின்றார். endurance with trials comes perseverance அப்படின்றார். எனக்கு பொறுமையை கொடுக்குது, சகிப்புத்தன்மையை கொடுக்குது, என்னை வந்துட்டு இன்னும் தொடர்ச்சியா அதுல நிலை நிற்க பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆனா 12வது வசனம் 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாதிருக்க கடவுள். அப்போ இது ரெண்டுமே வாசிச்சோம்னா ரெண்டும் முரண்பாடா இருக்கா இல்லையா? ரெண்டும் முரண்பாடா இருக்குன்னா பைபிள் தப்பா இருக்குமா இருக்கா? தப்பா இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம தமிழ்ல ஒரே சொல்லுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கும், நம்ம யூஸ் பண்ற இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்றார் போல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா தானே இருக்கீங்க. 3த்துக்கும் என்ன வருது, இப்போ வித்தியாசம் வருதா இல்லையா? அப்ப அந்த இடம் பொருளுக்கு ஏற்றார் போல என்ன ஆகுது, மாறுது. அதே மாதிரி இந்த சோதனைக்கு கிரேக்க மொழியில கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு இச்சையினால் வரக்கூடியதான காரியம், இன்னொன்னு ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன், அதாவது போராட்டங்கள். என்னது போராட்டங்கள்? போராட்டங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். இச்சையினால் சோதிக்கப்படுகிறவன் சுய இச்சையினால். இப்போ என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சுயத்தை நான் கீழ்ப்படுத்தும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில வர போராட்டங்கள் எனக்கு எப்படியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷமாய் மாறும். இதனாலதான் பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, எனக்கு உண்டான லாபமானவர்களை குறித்தல்ல, கிறிஸ்துவின் பொருட்டு படுகிற பாடுகளை மேன்மையாக ஹல்லேலூயா I will boast upon it அப்படின்றாரு பவுல். அதே மாதிரி வந்துட்டு பேதுருவுக்கு சொல்லும்போது மன்னிக்கணும், பவுல் வந்துட்டு அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார்னா, அவன் என் நிமித்தம் பட வேண்டிய பாடுகளை குறித்து அவனுக்கு நான் தெரியப்படுத்துவேன். அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா இல்லையா? பவுல் வந்துட்டு தீமோத்திக்கு எழுதும்போது சொல்றாரு, நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேங்கவனாய் தீங்கு அனுபவின்றாரு. அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா இல்லையா? ஏன் இவங்களால இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடிச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தங்களுடைய மாம்சத்தை ஒடுக்கினார்கள், சுய இச்சைகளை அவர்கள் வெறுத்தார்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். வைராக்கியமாய் நிற்கும் பொழுது எனக்கு பாடுகள் இல்லைன்னு இல்லை, எனக்கு பாடுகள் போராட்டங்களும் அப்பொழுதும் உண்டு. ஆனால் அது தேவ மகிமைக்காக. ஹல்லேலூயா. மாம்சத்தை ஒடுக்கும்போது எனக்கு பாடுகள் உண்டு, ஆனா இந்த பாடுகள் என்னை தேவனுக்கு அடுத்தவைகளுக்குள்ள கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த சிலுவையை சகிக்கிறதுனால எனக்கு வரக்கூடியதான மேன்மை என்ன? அதனால இப்போ எல்லாருமே நம்ம எல்லாருமே எப்படி ஆயிட்டோம்னு கேட்டீங்கன்னா, இதுல எனக்கு என்ன கிடைக்கும், இதுல எனக்கு என்ன கிடைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒருத்தனை பார்த்துட்டு, நீ உனக்கு உண்டானவர்களை எல்லாம் விட்டு என்ன பண்ணிரு, தரித்திரு. இதை பக்கத்திலே கேட்டுட்டு இருந்த பேதுரு, உமக்காக நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எனக்கு என்ன கிடைக்கும் கேட்டாரா இல்லையா? அப்ப நமக்கு என்ன வரும், அந்த எண்ணம் வரும் இல்லையா? அதுக்கும் ஆண்டவர் வசனம் வச்சு வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 19-20 வசனம்.
ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அழிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக கீர்த்தியாயிருக்கும். இந்த இடத்துல ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்ணிட்டான், தேவனுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? நம்ம உலக பிரகாரமா போனா ஆவிக்குரிய ரீதியாவே பார்ப்போம். கர்த்தருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? தப்பு பண்ணிட்டார். கர்த்தருக்கு முன்னாடி தப்பு பண்ண உடனே கர்த்தர் சிச்சையில என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு? தூக்கி போட்டுற மாட்டாரு. சிச்சைகளை அனுமதித்து திரும்பவும் என் பிள்ளை என்கிட்ட வரணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. இளையகுமாரனை பண்ணி தவிர்த்து சாப்பிட்ற அளவுக்கு விடுவாரு, ஆனா அவர் திரும்பி வந்தாருன்னா ஏத்துப்பார். அல்லேலூயா. சிச்சைகளை அனுமதிப்பார். ஏன்னா நம்ம புத்தி தெளியணுமா இல்லையா? நம்ம புத்தி வந்துட்டு பண்ணி தவிட்டு சாப்பிடும் போதுதான் வரும்னா சாப்பிட விடுவாரு. ஆனா அதுக்காக இரக்கம் உள்ளவராய் இரக்கம் இல்லாதவர்லாம் கிடையாது. நம்ம இருதயம் அவ்வளவு கடினமா இருக்குன்றதுனால, சரிங்களா? அப்போ சிச்சைகளை அனுமதிப்பார், ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். சிச்சைகளை அனுமதித்தாலே அவனை வந்துட்டு கர்த்தர் என்ன பண்றாரு? உயர்த்துறாரு, அதிகமா ஆசீர்வதிக்கிறார். தப்பே பண்ணல, இப்போ என்ன பண்ணல? தப்பே பண்ணல. தாவீது சொல்றாரு இல்லைங்களா, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார். இனி நீங்க உண்மையாவே கிறிஸ்துவுக்கு வைராக்கியமா நின்னீங்கன்னா இந்த உலகம் உங்களை பகைக்கும். உண்மையாவே நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வைராக்கியமா இருக்கிறீங்கன்னா இந்த உலகம் உங்களை பகைக்கும். உங்களுடைய குடும்பம் உங்களை பகைக்கும். உங்களுடைய ஸ்பௌஸ், அதாவது உங்க கூட இருக்கிற கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சில நேரங்களில் பகைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 100% இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் தேர் ஆர் சான்சஸ்ன்னு சொல்றேன். குடும்பம், அதாவது இப்போ வந்துட்டு கணவன் மனைவி தானே குடும்பம், அவங்களுடைய பெற்றோர்கள் பகைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவர்களுடைய சகோதர சகோதரிகள் பகைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் பகைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நான் படிக்கிற இடத்துல, வேலை ஸ்தலத்துல என்னை அறியாதவர்கள் கூட என்னை முகாந்திரமாய் பகைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படி நீங்க ஒரு வேளை பாடுபடுறீங்கன்னா, இப்படி ஒரு வேளை நீங்க சோதனையில இருக்கிறீங்கன்னா நீங்க சந்தோஷப்படுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. அல்லேலூயா. இதை நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டோம். என்ன பண்ணோம்னா, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே கஷ்டம்? உங்களுக்கு கஷ்டம் வந்தது கர்த்தருக்குள்ள மகிமை. அல்லேலூயா. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வச்சிருக்கிற சிலுவை. அதை தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? மகிமை இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க அதை ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு? மகிமை இருக்கு. இப்போ சிலுவை எனக்கு சகிப்புத்தன்மை எப்ப கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த சிலுவையை நான் எப்ப சகிப்பேன்னா, இந்த சிலுவை எனக்கு சந்தோஷமா மாறிச்சுன்னா சிலுவை சகிப்பேனா மாட்டேனா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பரிசுத்தவான்கள் நம்ம பார்க்கிறோம். எத்தனை மிஷினரிமார்கள் தங்களுடைய லாபமான எல்லாத்தையும் விட்டுட்டு, நம்ம பைபிள்ல பாக்குறோம், பவுல் சொல்றாரு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்துட்டு அவர் வந்துட்டு கிறிஸ்துவை பின்பற்றி பாடுபட்டாரு. நம்ம கண் கூட எத்தனை பேரை பார்த்துருக்கோம், கண்ணால எத்தனை பார்த்துருக்கோம். இவர் வந்துட்டு நம்ம நேர்ல பார்த்தது இல்லை, ஆனா கண்ணால நம்ம பார்த்து எத்தனையோ மிஷினரிகள். நான் ஒரு மிஷினரியை பார்த்தேன், மணிப்பூர்ல இருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப யங்கா இருந்தாங்க பார்க்கறதுக்கு. அவர் பார்க்கறதுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க. கொஞ்சம் ஆள் ஷார்ட்டா இருந்தாரு, நான் கொஞ்சம் அவசரமா இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஷார்ட்டா தெரியுறாரு. ஆனா என்னை விட பயங்கரமா ஆக்டிவா இருக்கிறாரு. அவர் பேசும்போது, அதாவது இந்த மாதிரி ஒரு ஹால்ல நாங்க இது பண்ணிட்டு இருக்கிறோம், அவர் வந்து சொல்றாரு, ஓ கர்த்தர் மகிமை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னாரு. இப்படிப்பட்ட ஒரு ஹால்ல பார்த்துட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு உடனே சரி ஓகே கர்த்தருக்கு சோதரம் சொல்றாரு, நம்ம சோதரம். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க ஜனங்க வாரத்துல, அதாவது புதன்கிழமை ஒரு பைபிள் ஸ்டடி நடந்துட்டு இருக்கு. அப்போ ஜனங்க வந்து என்ன பண்றாங்க? ஆராதனைக்கு வராங்க, glory to God அப்படின்றாரு. இங்கிலீஷ்ல தான் பேசினார் அவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. சரி இதுல என்ன இருக்கு பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு வருமா நின்றுட்டேன். அப்புறம் இன்னொரு ஊழியக்காரர் சொன்னாரு, மணிப்பூர்ல ஒரு இடத்துல அவங்களால கூடி ஆராதிக்கவே முடியலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை, ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்கள், ஒரு பக்கம் வெள்ளம் வருது, மழை அடிக்குது, ஜனங்கள் நிம்மதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன பண்ண முடியல. அது என்னைக்கு நான் வந்து அந்த சாட்சியை கேட்கணும், அப்புறம் நான் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களை கூடி வருவதற்கு நீங்க இடத்தை கொடுத்து எங்களுக்கு இன்னும் திறந்த வாசலை கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே. சனிக்கிழமை எப்பயுமே நாங்க சபையில கூடி ஜெபிக்கிறது உண்டு. இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லாம இருக்கவே மாட்டேன். கர்த்தர் நமக்கு இன்னும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு.
அவர்களுக்கு சிலுவை இன்பமா இருக்கிறது. பரிசுத்தவான்கள் சிலுவை என்ன பண்றாங்க? சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை அவங்க என்ன பண்றாங்க? நிம்மதி. அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு தேவ மகிமையை கொண்டு வருதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நம்மள அநேகர் எனக்கு சிலுவையை வேணாம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என் வாழ்க்கையில எனக்கு பாடுகள் வேண்டாம், எனக்கு வாழ்க்கையில எனக்கு உபத்திரவங்கள் வேண்டாம், என் வாழ்க்கையில நான் எப்பயுமே சந்தோஷமா தான் இருக்கணும். கர்த்தர் உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாகவே வைக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். ஆனா அவனவனுடைய செய்கைக்கு தக்க பலன் உண்டுன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. வேறுவையா நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா இல்லையா? அவர் நம்ம செய்கைக்கு தக்க பலனை கண்டிப்பா கொடுப்பாரா மாட்டாரா? வேறுவையா. அப்போ இன்னொரு வசன பகுதியை வாசிங்க. அழகா தெளிவா பேதுருவின் புஸ்தகத்துல பாக்குறோம். பேதுரு எழுதின 2வது நிருபம் 1வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் வாசிங்க. நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை. இப்ப நல்லா பாத்துக்கோங்க. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோட தைரியத்தையும். விசுவாசம்னா நம்ம எல்லாருக்குமே என்னன்னு தெரியும் இல்லையா? விசுவாசம்னா என்ன? எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது? அப்போ எனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னா எனக்கு என்ன வரும்? தைரியம் வரும். எனக்குள்ள என்ன வரும்? முயற்சி, அறம் நமக்குள்ள கிரியை செய்யும். உண்மையாவே எனக்குள்ள கர்த்தருக்குள்ள விசுவாசமா நான் இருக்கிறேன்னா எனக்குள்ள என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும். ஒருவேளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்ம வந்துட்டு பயப்படுற சூழ்நிலை வந்தாலும் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், நீ பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன். மோசையை கூட இருந்தது போல நான் அவன் கூட இருப்பேன். திடப்படுத்துவதுக்கு வல்லவரா இருக்கிறார். அதுக்கப்புறம் மன்னிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு யோசுவா செய்த யுத்தங்களை குறித்து நம்ம தியானிச்சோம்னா அவ்வளவு வல்லமையா எழுப்பி அவர் வந்துட்டு பிரகாசிக்கிறார். சரிங்களா? அப்போ எனக்குள்ள வந்துட்டு விசுவாசம் இருக்கும்போது என்ன வருது? தைரியம் வருது. அதுக்கு உடனே தைரியம் வருதுட்டு நெஞ்சு நிமித்திட்டு சண்டைக்கு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இது ஆவிக்குரிய தைரியம். எனக்கு எது வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? I will stand firm. நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்காக நான் வைராக்கியமா. அந்த தைரியம். அடுத்து தைரியத்தோட என்ன வருது? ஞானம் வருது. தைரியம் வந்த உடனே ஞானம். ஞானம்னா என்ன? ஞானம்னா அறிவு. ஞானம்னா நாலேஜ். நாலேஜ் differs from wisdom. ஞானம் வந்து யார் கொடுக்கிறதுன்னு கேட்டீங்க? கர்த்தர் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஞானத்தை யார் தான் கொடுக்க முடியும்? கர்த்தர் தான் கொடுக்கும். இதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா சாலமோன் என்ன கேட்டாரு? ஞானம் உள்ள இருதயத்தை தான் கேட்டாரு. அதெல்லாம் எவ்வளவு தப்பா, நம்மளாம் எவ்வளவு தியானிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா பைபிள்ல? ஞானம் உள்ள இருதயம்னா டிசர்னிங்கா, அண்டர்ஸ்டாண்டிங்கா. ஒருத்தன் நியாயம் விசாரிக்கிறதுக்காக என்கிட்ட வரான்டவரே, அவன் இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டு இவன் ஓட அழுத உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஐயோ அவன் ஓட அழுகுறானே, இவன் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது? இவனுக்கு தீர்ப்பை கொடுத்துடக்கூடாது. அவன் இருதயத்தை புரிஞ்சுக்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அதான் டிசர்னிங்கா. சரிங்களா? ஆண்டவர் பாக்குறாரு, நீ ஞானத்தை கேட்டபடினால நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு அவர் கொடுக்கிறது தான் ஞானம். அந்த கரணத்தின் ஞானத்தை கர்த்தரால மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த ஞானம் எந்த ஞானம்னு கேட்டீங்கன்னா கர்த்தரை அறிகிற அறிவு. இது என்னது? கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவு தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா உண்மையான மெயின் ஞானம். என்ன புரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவனை அறிகிற அறிவு. இதுக்காக தான் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிரயாசம் பட்டிருக்கிறாங்க. இப்போ தேவனுடைய ஞானம், கிறிஸ்து யார் என்பதையும் அவர் எப்பேற்பட்டவர் என்பதையும் அவர் எனக்கு தெரியப்படுத்துவார். சரிங்களா? அடுத்து இப்போ கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரிஞ்சாதான் எனக்கு செல்ஃப் கண்ட்ரோலே முதல்ல வரும். இப்போ இந்த சிலுவையை சகிக்கிற தன்மை எனக்கு எப்ப வரும்னா, எனக்கு கிறிஸ்து மெய்யான கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சாதான் எனக்கு சிலுவையை சகிக்கிற அந்த இச்சை அடக்கம், சகிப்புத்தன்மை, என்னுடைய மாம்சத்தை ஒடுக்கக்கூடியதான, இல்லைன்னா என் மாம்சத்தை வெறுக்கக்கூடியதான அந்த ஸ்தானத்துக்கு நான் இருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் இப்ப இச்சை அடக்கம் வந்தாதான், இந்த சகிப்புத்தன்மை வந்தாதான் எனக்குள்ள பொறுமை வரும். இந்த பொறுமை தான் பெர்சவரன்ஸ்னுவாங்க. என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. என்ன பண்ணும்? அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அப்போ பொறுமையோட தேவ பக்தியையும் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவ பக்தியையும் அப்படின்னா காட் லைக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்துவின் சாயல், இல்லைன்னா தேவனுடைய சாயல். தேவ பக்தி இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தாலும்
உண்மையான தன்மை அதை நம்ம தியானிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பொறுமை வரும்போது நான் தேவனை போல, இங்கிலீஷ்ல இருக்கும் காட் லைக்னஸ் இருக்கும், என்கேஜிவி வெர்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா காட் லைக்னஸ், அவரை போல நான் மாறுவேன். எனக்கு சகிப்புத்தன்மை வந்து எனக்குள்ள பொறுமை கிரியை செய்யும் போது நான் கிறிஸ்துவை போல மாறுவேன். இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற மேப். ஹல்லேலூயா. இது ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு முடியாது, ஆனா கண்டிப்பா முடியும். என் வாழ்க்கை முடியறதுக்குள்ள நான் உங்களை மாதிரி மாறணும். நம்முடைய இலக்கு அதுவா இருக்கும்பொழுது நான் வாழ்க்கை முடியறதுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்திடணும். அது ஒரு பார்ட். நான் போராட்டங்களை மேற்கொண்டு கிறிஸ்துவின் சாயலாய் மாற வேண்டியது எனக்கு நியமிக்கிறது. ஹல்லேலூயா. ஓட்டத்தை என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை முடிச்சிடணும். அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களையும் நான் என்ன பண்ணிடணும், ஜெயிச்சிடணும். அப்ப நான் கிறிஸ்துவாய் மாறி, கிறிஸ்துவனுடைய சாயலாய் மாறி நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, என்னுடைய இலக்கை அடைய வேண்டியிருக்கு. அப்போ இந்த கிறிஸ்துவின் சாயலை அடையிறதுக்கு நான் எத்தனை ஸ்டேஜை தாண்டி வர வேண்டியது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே, உங்களை மாதிரி மாறுறதுக்கு என்னை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போங்க. இன்னும் நமக்குள்ள வைராக்கியம், இன்னும் நமக்குள்ள கோபம், இன்னும் நமக்குள்ள பாகுபாடுகள், இன்னும் நமக்குள்ள பிரிவினைகள், இன்னும் நமக்குள்ள ஜாதி, இன்னும் நமக்குள்ள இப்படி தேவையில்லாத கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. நான் எப்பயுமே தைரியமா ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கிறிஸ்தவத்தை அல்ல கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவனா இருக்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவத்தை கொடுக்கல, ஜனங்க நம்ம மாத்திட்டோம். அவர் கொடுத்த மெய்யான காரியங்களை என்ன பண்ணிட்டோம், மாற்றிட்டோம். இன்னைக்கு மனிதர்களுடைய பாரம்பரியங்களை இன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம போதிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை வந்துட்டு கொடி தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு அவைகளே அல்ல, எனக்கு கர்த்தர் கொடுத்த பிரமாணத்தையே நான் போதிப்பேன், அதன்படியே வாழுவேன். ஹல்லேலூயா. சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிவேன். ஏன்னா சபையினுடைய மூப்பர்கள் கொடுத்திருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு அப்போஸ்தலருடைய காலகட்டத்துல என்ன பண்ணி இருக்கிறாங்க, இடம் கொடுத்திருக்கிறாங்க. சபை வந்துட்டு இத்தனை மணிக்கு நடக்கும் அப்படின்னா இத்தனை மணிக்கு நடக்கும். அது வந்து ஒழுங்கு. அது என்னது, ஒழுங்கு. சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒழுங்கு. ஆனா அது என்னவாயிராது, கிறிஸ்தவமா மாறிடாது. அது என்னவாயிராது, இட்ஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி, இட்ஸ் ஜஸ்ட் a discipline in Christ. கர்த்தருக்குள்ள எனக்கு இருக்கிற ஒழுங்கு, ஹல்லேலூயா, அது எனக்கு புரியணும், அது எனக்கு தெரியணும். அப்ப நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே உங்களை மாதிரி எனக்கு மாத்துங்க. உங்களுடைய குறைகள் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம இன்னும் எங்க விழுந்துகிட்டு இருக்கிறோன்றது நமக்கு நல்லா தெரியும். நம்ம எங்கெல்லாம் வந்துட்டு சத்ருவால வஞ்சிக்கப்படுவதற்கு நாம இடம் கொடுத்திருக்கிறோம்னு நமக்கு நல்லா தெரியும். அதனாலதான் எபேசியர்ல சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிசாசனுடைய சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறுங்கள். அப்போ ஐ மஸ்ட் நோ மை வீக்னஸ். பிசாசுக்கு என்னுடைய வீக்னஸ் என்னன்னு நல்லா தெரியும். அப்ப நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, என்னுடைய வீக்னஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரை என்னை மாத்து. அப்போ இந்த தேவ சாயலாய் மாறும்போது கடைசியில என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளர்ங்க. இப்ப என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, சகோதர சிநேகம், அன்பு. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாய் இருந்த அந்த சிலுவையை சகித்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சகோதர அன்பு. அதுக்கு அடுத்து அன்பு பொதுவா கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டர்ம். இந்த கிரேக்க மொழியில அன்புன்ற வார்த்தைக்கு 4 பதத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸ்ட்ராக் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அது பைபிள்ல கிடையாது. சரிங்களா? தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ட்ராக் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது வந்துட்டு ஃபேமிலி லவ் அப்படின்னு. சரிங்களா? அதாவது ஒரு கணவன் மனைவி இடத்துல செலுத்தக்கூடியதோ, இல்லைன்னா வந்துட்டு பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல செலுத்தக்கூடியதோ, இதை வந்து ஸ்ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேமிலி லவ். அடுத்து எராஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. என்ன வார்த்தை? எராஸ் அப்படின்ற வார்த்தை. இந்த வார்த்தை எதுன்னு கேட்டீங்கன்னா, சரீரத்தின் மேல வைக்கிற அன்பு. ஓவர் கான்சியஸா இருப்பாங்க, ரொம்ப சரீரத்தை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு இதுலதான் வந்து இன்ஃபாக்சுவேஷன் வரும், இதுதான் லஸ்ட் வரும். இந்த அன்பெல்லாம் அங்கதான் கொண்டு வந்து எராஸ்ல தான் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஆனா வேதாகமத்துல தேவனாகி இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தின 2 அன்பு தான் நம்ம இங்க பார்த்தோம். ஒண்ணு சகோதரத்துவம், ஒண்ணு என்னது, சகோதரத்துவம். அந்த சகோதரத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பிலிடெல்பியா சபைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நம்ம வெளிப்படுத்தல வந்துட்டு ஆசியால இருந்து 7 சபைகள்ல ஒரு சபை. அந்த பிலிடெல்பியா சபைக்கு அந்த பிலியான்ற வார்த்தையை ஏன் கொடுத்திருக்கிறாங்கன்னா, சகோதர அன்புன்னு அர்த்தம். சகோதரத்துவம் அது வந்துட்டு மிஷினரிகளுடைய காலகட்டத்தை குறிப்பிடுறதாகவும் நம்ம தியானிக்க முடியும்.
அவ்வளவு சகோதரத்துவம் இருந்துச்சு. சரிங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு பேதுரு இடத்துல வந்து கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியா கேட்டாரா இல்லையா? நேசிக்கிறியா அப்படின்னு அந்த இடத்துல பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல வெளிப்படுத்தின அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிலியா, அந்த அன்பு தான் ஆமா ஆண்டவர் நேசிக்கிறோம் அப்படின்னு. ஆனா கடைசியா வேதாகமம் சொல்லுகிற 4வது ஒரு அன்பு, கிரேக்க மொழியில ஒரு 4th ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு, அது அகப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அன்கண்டிஷனல் லவ். இதை வந்து எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு சூப்பர் நேச்சுரல் லவ். இதை கர்த்தர் மட்டும்தான் வெளிப்படுத்தும். இந்த அன்கண்டிஷனல் லவ் வேற யாராலையும் நம்மளால கர்த்தர் இடத்துல திருப்பி செலுத்த முடியாது, நம்மளால இன்னொரு மனுஷங்கிட்ட செலுத்த முடியாது. தேவன் நம்மிடத்திலேயே வெளிப்படுத்தின அன்பு தான் அந்த அன்கண்டிஷனல் லவ், அகப்பே. ஏன்னா எந்த அன்புக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, இந்த தேவ அன்புக்கு மட்டும்தான் எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையை சகித்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்மீது வைத்த அனாதி அன்பு. அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி முடிச்சாரு அப்படின்றத நான் சொல்றேன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒரு 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 மனுஷன் வந்துட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்பாரு, கற்பனைகள்ல பிரதானமான கற்பனைகள் எது அப்படின்னும் போது இயேசு என்ன பதில் சொல்லுவாரு? உன் பிதா தேவனிடத்துல அன்பு கூறுவாயாக. ஷார்ட்டா சொல்லி, தேவனிடத்துல அன்பு கூறுவாயாக. அதுக்கு இணையா இருக்கக்கூடிய 2வது என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா. இந்த 2 கற்பனைகளின் குறித்து பவுல் சொல்லும்போது இந்த 2 கற்பனைகளிலும் மொத்த நியாயப்பிரமாணமும் அடங்கி இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப மொத்த நியாயப்பிரமாணத்தையும் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரே இடத்துல வெளிப்படுத்தினாருன்னு கேட்டீங்கன்னா, சிலுவையிலே பிதாவின் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் தன்னை சிலுவை மரணத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய தகப்பனாகிய பிதாவாகிய தேவனிடத்துல இருந்த அன்பின் நிமித்தமாய். 2வது, உங்க மேல இருந்த என் மேல இருந்த அன்பின் நிமித்தமாய் சிலுவையை சகித்தார். ஆமென். இந்த ஒரே சிலுவை மொத்த நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றி காட்டிடுச்சு. இப்போ இந்த அன்பு தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். இந்த அன்பை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். ரோமர் 5:8 அதுதான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரா? சிலுவையிலே மரித்தார். வாசிங்க ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. நாம் பாவி பாருங்களேன், நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? பாவிகளா இருக்கும்போது அவர் நமக்காக மரித்திருக்கிறார். அந்த மரணம் தான் அவருக்கு முன்னாடி இருந்த சிலுவை. அந்த சிலுவை தான் அவருக்கு வரப்போகிற சந்தோஷத்துக்கு நடுவுல இருக்கக்கூடியது. இதையும் தாண்டி அவர் போனோம். அதுக்கு நம்ம மேல வைத்திருந்த அன்பு அவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. நமக்காக அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, நம்ம முடிக்கலாம். எபேசியர் 5:2 வாசிங்க. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த சிலுவையை நான் எப்படி சகிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் மேல வச்சிருந்த அன்பினாலதான் என்ன பண்ணாரு? இந்த சிலுவையை சகித்தாரு. இன்னைக்கு எனக்கு பாடுகள் வந்துட்டு வெளியரங்கமானதா இல்ல, என் மாம்சத்துல நான் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ்ல, the choices I take, நான் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தான் இப்போ எனக்கு பாடுகளா இருக்கு. சில நேரங்கள்ல என்னுடைய லாபமானவைகளே எனக்கு பாடுகளா இருக்கு. அந்த வாலிபன் ஒருத்தன் வந்து கேட்கிறாரு இல்லையா, அவர்கிட்ட வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற ஆஸ்தியெல்லாம் வித்து என்ன பண்ணிரு? தரித்திரருக்கு கொடுத்துரு. ஆஸ்தியெல்லாம் வித்து என்ன பண்ணிரு? தரித்திரருக்கு கொடுத்துரு. ஆனா எல்லார்கிட்டயும் அதை சொன்னாரா? இல்லையே. சகேயு வீட்டுக்கு போனாரா? இல்லையா. சகேயு தான் சொன்னாரே தவிர, நான் அநியாயமா யார்கிட்டயாவது வாங்கியிருந்தா நான் என்ன பண்ணிடுறேன்? இயேசு கிறிஸ்து சொல்லலையே. பேதுரு கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாரு? அத மீனை விட்டுட்டு அப்படியே வா. அப்ப எனக்கும் கர்த்தருக்கும் நடுவுல இருக்கிறது தான் இன்னைக்கு எனக்கு சிலுவையா இருக்கு. அல்லேலூயா. அப்போ எல்லார்கிட்டையும் காசு பணத்தை விட்டு வர சொல்றது இல்ல, எல்லார்கிட்டையும் வந்துட்டு நம்ம படிப்பையும் எல்லாம் நம்ம வேலையை விட்டு வர சொல்றது இல்ல. எனக்கும் கர்த்தருக்கும் நடுவுல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு வர சொல்றாரு. அந்த தீர்மானம் தான் எனக்கு வேதனையா இருக்கு. நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த காசையெல்லாம் விட்டுட்டு வர சொல்றாரு. இவ்வளவு நாள் படிச்ச படிப்பை விட்டுட்டு இந்த வேலையை விட்டுட்டு கர்த்தர் வர சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர், இதுவே எனக்கு சிலுவையா இருக்கு. அல்லேலூயா. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சகித்த சிலுவையும்
அவர் நம்ம கிட்ட சகிக்க சொல்ற சிலுவையும் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி எங்கேயோ இருக்கு. அவர் எனக்காக சகித்தது எங்கேயோ. அவர் என்கிட்ட சகிக்க சொல்றது இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை விடுறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார். வேலுயா வேலுயா. அப்போ அந்த சிலுவையை சகிப்பதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? ஒரு டோட்டலான ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு இது வந்து முழுசா உள்ள போயிருக்கு தெரியல. ஆனா உட்கார்ந்து தியானிங்க, உட்கார்ந்து தியானிங்க. தேவனுடைய அன்பை தியானிங்க, தேவனுடைய சிலுவையை தியானிங்க. சிலுவை எனக்கு தேவ பலனா இருக்கு. சிலுவையை பத்தின உபதேசம் எனக்கு என்னவா இருக்கு? தேவ பலனா இருக்கு. தியானிங்க. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் இன்னும் மேலான இடங்களுக்கு நம்மை கொண்டு செல்லும். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுவாங்க. 1 கொரிந்தியர் 13:7. இது வந்துட்டு அன்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 13வது அதிகாரம் மொத்தமே அன்புக்காக டெடிகேட் பண்ணதான ஒரு அதிகாரம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு சிலுவையையும் சகிக்கும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். நான் ஜெபம் பண்ணிட்டு நான் ஐயா கிட்ட கொடுக்குறேன். நான் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே ஒரு மேலான ஸ்தானத்துல வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு விசுவாசிகள்னு ஆண்டவர் பார்க்கல. சபையின் விசுவாசியா இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை, அவருடைய சீஷனா இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். He has chosen you to be a disciple. You have been chosen as a disciple. நீங்கள் கர்த்தருக்கென்று சீஷனா இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒருவேளை நம்மள யாராவது நாட்கள்ல நான்லாம் என்ன பண்ண போறேன், கர்த்தருக்காக இயேசு கிறிஸ்துக்காக என்னால என்ன பண்ண முடியும் நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை கொண்டும் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். பேதுருவை கர்த்தர் அழைக்கும் போது பேதுரு வந்துட்டு ஒன்னும் வாலிபன் கிடையாது, வயசான ஆளு, முதிர் வயதுள்ளவர். ஆனாலும் கர்த்தர் அழைத்தார், ஆகிலும் கர்த்தர் அழைத்தார். கர்த்தர் தீர்மானம் பண்ணினவைகளை அவர் செய்து முடிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். வயசு தடை கிடையாது. எனக்கு அனுபவம் இல்லை ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்ய தெரியாது ஆண்டவரே. வயதும் நமக்கு தடை கிடையாது, அனுபவமும் நமக்கு தடை கிடையாது. அதே மாதிரி என்னுடைய சூழ்நிலைகளும் எதுவும் தடை கிடையாது. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக நிற்க, நீங்கள் அவரை பின்பற்றி வருவதற்கு உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு சிலுவையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கிராஸ் that we have to bear. நீங்கள் சகிக்க வேண்டிய சிலுவை. இந்த சிலுவையை குறித்து தான் நம்ம தியானிச்சோம். மாம்சத்திலே நீங்கள் எடுக்கக்கூடியதான முடிவுகள், கர்த்தருக்காக நீங்கள் பாராட்டுகிற வைராக்கியம், இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் ஆண்டவரே இன்னைக்கு எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே அப்பா கீழ்ப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய. நீங்க அதை பிற்கப்படுவதற்கு எங்களை விட்டு கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை முழுவதுமாய் பிற்கப்படுவதற்கு விட்டு கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இது எங்களை எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் நிமித்தமாய் நீங்க செஞ்சீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, chose to die for us. நீர் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்க்க தம்மையே ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்பின் நிமித்தமாய் அதை செய்தீர் ஆண்டவரே. அப்பா, பிதாவாகிய தேவன் உங்களை கட்டாயப்படுத்தல, யாரும் உங்களை நிர்பந்தம் பண்ணல. chose it ஆண்டவரே. அதை நீர் ஆண்டவரே அப்பா சகித்தீர். It chose the hard path. ஆண்டவரே அப்பா, எளிமையான வழியை நீங்க எதிர்பார்க்கல ஆண்டவரே அப்பா. கடினமான பாதையில் அந்த சிலுவை மரணத்தின் வழியா இந்த உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறீங்க. என்னுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறீங்க ராஜா. இன்னைக்கு ஆண்டவரே, உங்களை போல நானும் சிலுவையை சுமந்து ஆண்டவரே சிலுவையை சகித்து எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை ஓடி ஆண்டவரே நான் முடிக்க எனக்கு உதவி செய்யும்பா. எனக்குள்ள அந்த சகிப்புத்தன்மை உண்டாகும், எனக்குள்ள பொறுமை உண்டாகும், எனக்குள்ள தேவனுடைய சாயல் கிரியை செய்யும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எல்லாம் கையில் உயர்த்தும். சிலுவை முன்னா உலகமே பின்னா, சிலுவை முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே
இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. எல்லாரும் சொல்லுவோமா? சிலுவை முன்னா உலகமே பின்னா, சிலுவை முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற உம்மை நோக்கி, விசுவாசத்தை துவங்குகிறோம் முடிக்கிறோமா இருக்கிற உம்மை நோக்கி இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யலாம். ஓடி வருகிற நேரத்துல இந்த சிலுவையை நாங்கள் சுமந்து சகித்து பொறுமையை ஆண்டவரை அடைந்து தேவ மகிமையை தேவ சாயலை நாங்கள் கண்டடைந்து கர்த்தருக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரதர் வந்து மயிலாப்பூர் சபையை சேர்ந்த ஹவுஸ் ஆஃப் காட்ல அவங்க மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பிரதர் ஒரு 8 months தெரியும். அங்கே இருக்கும்போது, சென்னையில் இருக்கும்போது அங்கே தான் போவேன். ஸோ அவரோட மினிஸ்ட்ரி இன்னும் வளர நம்ம எல்லாம் ப்ரேயரில் பிரதரை நினச்சிருவோம். சகிப்பது மட்டுமல்ல, அகப்பே அன்பு இவற்றை குறித்து ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள கேட்க ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். அதற்காக நாம் ஆண்டவரை தோத்தரிப்போம். தூர தேசத்திலிருந்து, தூர இடத்திலிருந்து, சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரருக்காக நன்றி செலுத்துவோம். அவர் கொடுத்த செய்திக்காகவும் ஆண்டவருக்கு துதி செலுத்துவோம். தொடர்ந்து அவர் செய்கிறதான ஊழியத்தை தேவன் தாமே இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து அவரை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த குறுகிய கால அளவில் உங்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இத்தனை பேர் வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதற்காக ஆண்டவரை தோற்றிருக்கிறோம். இதற்கு காரணமாக இருந்த அருமை சகோதரர் பிரின்ஸ் அவர்களுக்கும் நம்முடைய ஐக்கியத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து நாமே நம்முடைய ஐக்கியத்தை ஆண்டவரை இன்னும் அதிகமாக பலப்படுத்தி நாம் இன்னும் ஆழமான அனுபவங்களுக்குள்ளாக, சத்தியத்துக்குள்ளாக கடந்து செல்ல ஆண்டவர் தாமே திரும்பி செய்வாராக. நம்ம மத்தியில வந்திருக்கிற அல்போன்ஸ் கிறிஸ்டி அவர்கள் முன்னதாக வந்து நிறைவு ஜெபத்தை செய்து முடிப்பார்கள். தொடர்ந்து நீங்க அப்படியே அமர்ந்திருந்தீர்களானால் அந்த டீ பிரேக்குக்கு பிறகு நாம் ஒரு அரை மணி நேரம் இந்த பரிசுத்தவர்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காகவும் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையை குறித்த ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில தேவன் அழைத்த அழைப்பை குறித்து தேவன் எங்களோடு கூட இந்த வேளையில பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லி, ஆண்டவரே, சிலுவை என்பது சகிக்கக்கூடியது என்பதை குறித்து தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நாங்கள் அநேக முறை உபத்திரவங்கள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சகிப்புத்தன்மை இழந்து போடுகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் சகித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக்கொண்டு ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்லி, ஆண்டவரே, தொடர்ந்து உமது காரியத்தில் நாங்கள் ஆண்டவரை வைராக்கியமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:11 வாசிக்கிறோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பான்னு சொல்லப்பட்டிருக்க. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு பிரசமான நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் சொன்னதை போல, ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாங்களும் ஆண்டவரே எங்கள் சரீரத்தை ஆண்டவரை ஒடுக்கி கீழ்ப்படுத்த
தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற கத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பேற்பட்ட நல்ல ஒரு கூடுகை ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் கேட்ட நாங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் அபியாசப்படுத்திக் கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒற்றுமாய் தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை நேர பெற்ற நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் உதவியோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபக்கேனும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வேலை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் வல்லமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடைய வரங்கள் மட்டும் சதா காலமும் என்றென்றும் உள்ளவர் கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.